Okay, let's talk about next topic, and the part of the next part of the Woodrow Wilson intro. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு முன்னாடி எஜுகேஷன் பார்த்தோம், கரியர் ஸ்டார்டிங் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவருடைய டொமஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, யூஎஸ்ஏல பிரசிடெண்ட்டாக வந்து ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு அந்த சிஸ்டமை. ஓகேங்களா? ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். ஓகேங்களா? அண்ட் தென் இன்கம் டேக்ஸை வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிற இவர் தான். ஓகேங்களா? தனிநபர் வருமானம் தெரியுங்களா? தனிநபர் வருமான வரின்றது இன்கம் டேக்ஸ் நீங்கள் எல்லா நாட்டிலையும் அதான் இருக்குது. அதிகமாக நம்ம நாட்டிலையும் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் நம்ம நாட்டில் வந்து 12 lakhs வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணால் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அமெரிக்காவிலையும் இன்கம் டேக்ஸை வந்து இன்ட்ரோ பண்ணது இவர் தான், உட்ரோ வில்சன். தென் வந்து சைல்டு லேபர் வந்து அப்போஸ் பண்ணுவார். ஓகேங்களா? குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க, குழந்தை தொழிலாளர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்தமாரி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவர் இவர் தான். ஓகேங்களா? குழந்தை தொழிலாளர்கள் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடாது அப்படின்றவங்க. ஓகேங்களா? அது வந்து அப்போஸ் பண்ணுவார். தென் வந்து உமன்ஸோட ஓட் ரைட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவார். ஓகேங்களா? உமன்ஸ்னால் அதான் பெண்களுடைய ஓட்டுரிமையை வந்து இவர் என்கரேஜ் பண்ணார். ஓகேங்களா? தென் மீன்ஸ் ஃபாரின் பாலிசி. ஓகேங்களா? ஃபாரின் பாலிசி பார்க்கும்போது இவருடைய வெளிநாட்டு மற்ற பன்னாட்டு நாடுகளோட எந்த ஒரு உறவு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 1 வந்து நியூட்ரலாக இருந்திருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு நாட்டுக்கும் சார்பாகவும் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக இருந்திருக்கு. நடுவில் மீன்ஸ் அது மீன்ஸ் இயல்பாக, அதாவது எந்த ஒரு நாட்டையும் சாராமல், அப்போஸ் பண்ணாமல், அப்போசிஷனாக இல்லாமல், இந்த வாரில் இன்க்ளூட் ஆகாமல் இயல்பாக ஒரு நடுநிலையாக இருந்திருக்காரு. ஓகேங்களா?